ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. அதிகாரிகளும் ஒரு தரப்பு நல்லா புரியும். அரசு ஒரு பாயிண்ட், அரசு ஒரு சைடு, தாவேக்கா ஒரு சைடு. ரெண்டுல யார் பக்கம் தப்பு, யார் பக்கம் அதிக தப்பு, யார் பக்கம் குறைய தப்பு, யார் பக்கம் நியாயம் தான் விசாரிக்கணும். அப்ப நீங்களே ஒரு தரப்பா அந்த ஒரு சைடா இருந்துட்டு நீங்க எப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். இல்ல சார், இவங்க அவ்வளவு அமுதா ஐஏஎஸ் கொடுக்குற பேட்டியை நீ எப்படி எடுப்பீங்க? அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரா, ஒரு சைடு ஆயிராதா? அவங்க நியூட்ரலா இருக்க வேண்டியல. அப்ப தமிழக முதலமைச்சர் பண்றாங்க சார். இன்னொன்னு என்ன நடந்துச்சுன்னு வெளிப்படுத்துறாங்க. டி கோட நீதிமன்றத்துல பண்ணுங்க, டி கோட ஆணையத்துல பண்ணுங்க. எல்லாத்தையும் நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க சார். இன்னும் நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்கு. எதுக்கு பிரஸ் மீட் பண்றீங்க? இந்த மாதிரி 1000 ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா? எதுக்கு மக்கள் மன்றத்துல போறீங்க? நீங்க முதலமைச்சர் கரெக்டா சொன்னார்ல, என்னன்னா நாங்க ஆணையத்துல பேசுவாங்க. ரொம்ப சரி சார். இங்கதான் 25 பேரை வழக்கு போட்டு கைது பண்ண வேண்டிய நிலையில இருக்குல்ல. இங்க அந்த அளவுக்கு பரவிட்டு இருக்கு சோசியல் மீடியால. கண்டமேனிக்கு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு பரவிட்டு இருக்காங்க. அது ஆக்ஷன் எடுங்க, போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும். இங்க பாருங்க, அவதூறு பரப்புறது ரெண்டாவது கேஸ், சரிங்களா? நடந்த சம்பவத்துல 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. போலீஸ் மேலயும் இருக்கு, கவர்மெண்ட் மேலயும் இருக்கு, தாவேக்கா மேலயும் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒரு பார்ட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யூ கேனாட் எஸ்கேப். எங்களுக்கு சம்பந்தம்ல நீங்க போக முடியாது. பதில் சொல்றீங்க. நீதிமன்றம் கேக்குதா இல்லையா? எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்க, எங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க, வசூல் பண்ணீங்களா, வாடகை வாங்கல, கேக்குதுல? யூ ஹேவ் லாட் ஆஃப் क्वेश्चंस டு ஆன்சர், தே ஹேவ் லாட் ஆஃப் क्वेश्चंस டு ஆன்சர். நீங்க எப்படி விசாரணை பண்றீங்க? ஒரு சைடு போயிருவீங்க. அப்ப விசாரணை ஆணையம் எதுக்கு நீதிபதியா போடுறாங்க? அமுதா ஏசி விசாரணை ஆணையம் போட்டு வேண்டியதானே? ஒருத்தர் வதந்தி பரப்புறார், அப்ப அதுக்கு அவர் பல் சொல்லணும். திரு மாரிதாஸ் இன்னைக்கு கூட்டு போனாங்க, அவர் திருப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மாரிதாஸ் அவர்கிட்ட கூட்டு விசாரிக்கிறார். இது செப்பரேட் கேஸ். அது எந்த கேஸ் பத்தி சொல்லலாம், அதற்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்களா? இந்த வழக்கை பற்றி ஒரு கருத்து, இது தனி எஃப்ஐஆர். அதை நீங்க பேசும்போது, அதாவது நீங்க 25 பேர்ல 35 பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கங்க, விடுதலை பண்ணுங்க, அது செப்பரேட் கேஸ். நான் இந்த வழக்குல தமிழக முதலமைச்சர் எவ்வளவு அழகா பதில் சொன்னாரு. அன்னைக்கு 24 ராத்திரி என்ன கேட்டேன்னு சொன்னாங்க, நீங்க ஆணையம் போட்டுருக்கும் போது ஆணையம் போட்டுக்கணும். அப்ப ஆணையம் போட்டுக்கோன்னு சொன்ன இன்னைக்கு பாருங்க, எஸ்ஐடி கோர்ட் போட்டிருக்கு. ஆனா எஸ்ஐடி சரியா விசாரிக்கும் தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. இது தமிழக அரசு ஆணையம் மாதிரி. தமிழக அரசு ஆணையம் இல்ல, இது நீதிமன்றம் நியமித்த ஆணையம். அப்ப தமிழக அரசு நாங்க சரியா விசாரிப்போம் எப்படி சொல்றாரு? ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் எஸ்ஐடி சிஎம் எப்படி பேசுறாரு எனக்கு ஒன்றும் புரியல. ஆன் பிஹாஃப் ஆஃப் எஸ்ஐடி கோர்ட், அது கோர்ட்டோட எஸ்ஐடி, சிஎம் எப்படி பேசுறாரு? ரெண்டாவது, நாம் ஆணையம் தான் எல்லா விஷயத்தையும் தமிழக முதலமைச்சரே சொல்லிட்டாரு, ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவர் சொன்ன பிறகு இந்த பார்ட்டினா இருக்கு, நீங்க ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் வழக்கு சொன்னீங்கன்னா, அப்ப இஸ் இட் நாட் இன்ஃப்ளூயன்சிங் தி கமிஷன்?